கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்ம கூப்பிடுகிற நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிறவராகவும், எவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுருந்தாலும் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சுருக்கும் பொழுதும் தேவன் நம்மளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அவரோட அதுக்கு மேலே உள்ள வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிற தேவனுமாக இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. எப்பெல்லாம் தேவன் அப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்மள்கிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம பாவங்களை உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் சொல்கிறாரு, நான் எரிச்சலுள்ள தேவனமாக இருக்கிறேன், நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறேன். நம்ம ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொருவரும் பாவத்தை உணர்ந்து நம்ம பாவத்துக்கு மறித்து தேவனுக்கு விருப்பமுடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாரு. அவரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவரோட கண்கள் எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆம் தேவஜனங்களே, எப்பொழுதும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அல்லவா? நம்ம எப்பொழுதும் அவருக்கு விருப்பமான பிள்ளைகளாக இருக்கும்போது இன்னும் அவர் சந்தோஷப்படுவார் அல்லவா? நம்ம இந்த நேரத்தில் கூட ஜெபிக்கலாம், அவருக்கு விருப்பமான பிள்ளைகளாக இருக்கணும்னு. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு விருப்பமான பிள்ளைகளாக நாங்கள் மாறணும் ராஜா. உங்கள் எரிச்சலோ உங்கள் கோபமோ எங்கள் மேலே விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. நீர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருங்க. உம்மை எரிச்சல் ஊட்டாதபடிக்கும் ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்களை கண்டித்து உணர்த்துங்க ஏசப்பா. உமக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு எங்களை விலக்கி உங்கள் இரத்த கோட்டைகளாக எங்களை மூடி மறைத்து வழிநடத்த போகிற கிருபைக்காக அப்பா, என் கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அதே வண்ணமாக ஆசிர்வதித்து உமக்கு விருப்பமுடைய பிள்ளைகளாக நீர் உருவாக்கி ஆசிர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோட இடைப்பெற போகிற கிருபைக்காகவும் போக்கிலும் வரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நீரே தாயும் தகப்பனுமாகவும் ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிறவருமாக இருந்து நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. Amen. God bless you. God bless you.